ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्तदसे नमः सदसस्पतये नमस्तकीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிரதிவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உபாசனை ரகசியம் 108 என்ற தலைப்பில் சிந்தித்து வருகிறோம். நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும், என்னென்ன விஷயத்துல எல்லாம் உபாசனையில் இருக்கிறவா கவனம் செலுத்தணும், அந்த மாதிரி நம்ம சிந்திச்சுன்னு வரோம். அதில் ஆச்சாரம் அப்படின்னு இன்றைய தலைப்பு. பொதுவாக ஆச்சாரம் அப்படிங்கிறது லோகத்தில் உள்ளவாளுக்கு பொதுவாக இருக்கு. தேசாச்சாரம்னு சொல்லுவாங்க, இடம் சார்ந்து. காலாச்சாரங்கிறது வயது சார்ந்து. அது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கு. அது மாதிரி உபாசகர்களுக்கு ஆச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு தேவதை சார்ந்து, வணங்குகிற உபாசகன் சார்ந்து, கேட்கிற வரம் சார்ந்து, வழிபாடு செய்கிற முறை சார்ந்து இந்த ஆச்சாரங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்கு. இதை பற்றிலாம் சகசிரநாமத்தில் கூட குலாச்சாரம், வாமாச்சாரம், சவ்யாச்சாரம், சவ்யாபசவ்ய மார்க்கம் அப்படின்னு பல வார்த்தைகளில் குறிப்பிட்டிருக்கா. இந்த ஆச்சாரங்களை கொண்டவர்கள் அதுக்குன்னு ஒரு சில முறைகள். அதில் நம்ம எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலைன்னாலும் உபாசனை செய்கிறவா இந்த ஆச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் தவறு இருந்தால் நம்மளால் சித்தி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அதனால் முதல்ல ஆச்சாரம் என்ன சொல்கிறதுனா, குளிக்கிறத பற்றி பேசுறது. இந்த தினசரி ஒரு உபாசகன் குறைந்தபட்சம் 2 தடவை குளிக்க சொல்லியிருக்கா. அதில் ஒரு தடவையாவது நம்ம குளிக்கணும். குளிக்காமல் உபாசனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 2வது விஷயம், வஸ்திரம் தரிக்கிறது குறித்து சொல்லியிருக்கா. மடி வஸ்திரம்னு சொல்லுவாள். நாம் உபாசனை பண்ணுறவா வேற ஒருத்தருடைய வஸ்திரத்தை தரிக்கக்கூடாது. அவா வஸ்திரத்தை தான் அவள் தரிக்கணும். இரவை வாங்கி தரிக்கிறது, ஒருத்தர் வேட்டியை ஒருத்தர் போட்டுக்கிறது, அந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது சகஜம். ஆனால் உபாசனைக்கு அது ஒத்துக்காது, இந்த வஸ்திர தாரணம்ங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பயன்படுத்திய வஸ்திரத்தை மறுநாள் பயன்படுத்தக்கூடாது. அதை தீட்டு இழுப்புன்னு சொல்லுவானோ இல்லையோ, அந்த விஷயம். அதனால் அதை பற்றி விரிவாக சொல்லணும்னா, தோய்த்து உலர்த்தப்பட்ட ஆடைகளை வாசனை செய்வதற்கு குளித்து விட்டு நாம் தரிக்க வேண்டும். தூங்கிட்டா குளிக்கணும், பகலில் தூங்கினா. அதே மாதிரி தூங்கும்போது அணிஞ்சிருந்த வஸ்திரத்தை அப்படியே கட்டிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. அதனால் தீட்டு விழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்ணுதல் குறித்து சில வரையறைகளை சொல்லியிருக்கா. சாப்பிடுறது, நம்ம தீட்சை எடுத்திருந்த வாரத்தில் தான் நம்ம சாப்பிடணும். வெளியில் எங்கேயும் நம்மளை சாப்பிட்றது, அதாவது நான் சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம். எங்கேயோ யாத்திரை போகிறோம் அப்படின்னா அது அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. ஆனால் தினசரியில் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதனால் உண்ணுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த நான் வேற எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. உபாசனையை சித்தி பண்ணிக்கணுங்கிறது தான் நோக்கம். வேற எந்த ஒரு உள்நோக்கும் இதில் இல்லை. புறத்தில் நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். அதுவும் தீட்சை எடுத்தவா வீட்டில் சமதீட்சை எடுத்துட்டா அப்படின்னா, ஒருத்தரோட ஆற்றுல ஒருத்தர் இந்த சாப்பாடை குறித்து ஒரு மிகப்பெரிய விதி உபாசனைக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சாப்பிட்றக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். சுவாமியே கட்டு சோறு கட்டின்னு வந்தார் அப்படின்னு. ஏன்னா சில பேர் சாப்பிட மாட்டா அந்த காலத்தில். சுவாமியே அதை கட்டின்னு கொடுத்தார் அப்படின்னு வருது. அதனால அந்த உண்ணுதல் விதி கொஞ்சம் நெறியா இருக்கும். சில சுவாமிகளுக்கு சைவ உணவு முறை சொல்லப்பட்டிருக்கு. சில சாமிகளுக்கு இந்த பிற ஆச்சாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அது அந்தந்த தேவதையை சார்ந்தது. அதே மாதிரி உறங்குதலை குறித்து விழிப்பும். சில சாமிக்கு ராத்திரியில் ஜெபம் பண்ணணும்.
சில சாமிக்கு பகல்ல ஜெபம் பண்ணணும். அதனால உறங்குதல் அப்படி நம்ம படுக்கக்கூடிய இடம் ஜெபம் பண்ணிட்டு படுத்தா தேவதை வந்து கனவுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உபாசகன் தனியா உறங்கினா நல்லது. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, இந்த தேவதை வந்து உள்ள வரும் அனுக்கிரகம் பண்றதுக்கு. அப்படி வரும்போது குறுக்க தடை வந்தா அதோடைய ஒலி ஒத்துக்காது. மந்திரங்களை ஜெபம் பண்றவாளுக்கு மாத்திரம் தான் அது ஒத்துக்கும். அதனால இந்த உறங்குதலை குறித்த விதிமுறைகள கொஞ்சம் முயற்சியா நம்ம பின்பற்றணும். அதனால அந்த வேற வேற ஒருத்தர் பயன்படுத்தின பாய், தலகாணி அந்த மாதிரி இல்லாம, நம்ம தனியா பயன்படுத்த பார்க்கணும். தனியா ஒரே இடத்துல உறங்கி பழக்கம் பண்ணணும். ஒரு நாளைக்கு இங்க படுத்துக்கிறது, ஒரு நாளைக்கு அங்க படுத்துக்கிறது அப்படின்னா, படுத்துண்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சில தேவதைகளுக்கு. அந்த மாதிரி உள்ளவாள்லாம் ஒரே இடத்துல ஏன்னா அது கனவுல வந்து பேசும். சொப்னா எட்சின்னு ஒரு எட்சி இருக்கு. டெய்லி வரும். அது பாட்டுக்கு சொல்லிண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அவள்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தெரிவு தெரிவு செஞ்சுக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, விடியற் காலம் வரையில இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க. அது இந்த சாயந்தரம் சந்தியா காலம், பிரதோஷ காலம்னு சொல்றாங்கல்ல அது. இதெல்லாம் வந்து உபாசகனுக்கு உயர்ந்த காலம். அந்த நேரத்தில தூங்கிட்டு இருக்கக்கூடாது. தேவதை வரும்போது அந்த நேரத்தில நம்ம ஜெபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு சில தேவதை சார்ந்த ஏகாதசி, பிரதோஷம் அந்த மாரி கால விசேஷம் பார்த்துக்கணும். மந்திரத்த மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. ஒரு மந்திரம் எடுத்துட்டோம், ஒருத்தர்ட்ட குருவா எடுத்துட்டோம்னா, எவ்வளோதான் கஷ்டமா இருந்தாலும் லட்சக்கணக்கில அதையே தான் சொல்லணுமே தவிர, வேறு ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதோ, வேற மந்திரங்கள் பண்றதோ, நமக்கு வந்து செய்யக்கூடாது. உபாசனை எடுத்துட்டோம். அந்த மந்திரம் என்ன எடுத்துக்கிறாளோ, அதையே பண்ணினா தான் வந்து நம்ம பயனுடையதா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தனி இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய விஷயங்கள். அதனால அதுவும் ஒரு சில ஆச்சாரம். சில நேரங்கள்ல கோயில், சில மரத்தடி, ஸ்தல விருட்சங்கள். அந்த இடத்துல போம்போது தனி இடம் முக்கியம். நம்ம தனிச்சு ஏன்னா பேசிண்டே ஜெபம் பண்றது, பேசிண்டே பூஜை பண்றது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் பூஜையில செய்யக்கூடாது. மௌனமா தான் பூஜை பண்ணணும். மூல மந்திரத்த நம்ம ஜெபம் பண்ணிண்டே பூஜை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மந்திர சம்பந்தமான சில பீஜம், எழுத்துக்கள் சொல்லுவா. அந்த எழுத்துக்கள் என்ன தேவதை அந்த எத அதுக்கு என்ன நிறம்? அதுக்கு என்ன குணம்? அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்துல விரிவா இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும். அந்த ரகசியத்த அடுத்தவாள்ட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஜெபம் பண்றேன், இந்த பீஜத்த நம்ப ஆத்மார்த்த மூர்த்திய ஒண்டியும், நம்ம ஜெபம் பண்ற மூர்த்திய பத்தி மாத்திரம் நம்ம பேசக்கூடாது. அது பரம ரகசியம். பரோக்ஷ பிரியா இவகி தேவாகா. அதாவது ஒரு உபாசகனுக்கும், ஒரு தேவதைக்கும் உண்டான ரகசியங்களை வெளிப்படுத்துவதை தேவதை விரும்புவதில்லை. அவ 2 பேருக்கும் தான் அது. அந்த மாதிரி அந்த ரகசியத்த சொல்லாம இருக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி நெறையா பேர்ட்ட பண்ற தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனைன்னு சொல்லி கொஞ்சம் நேரடியான சில அனுபவங்கள் உடையவர்கள் இருப்பார்கள். அதாவது உபாசனை நிலையில. அதுல என்ன பண்ணுவான்னா, அடுத்தவாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவா. நான் அருள்வாக்கு சொல்றேன். நீங்க இத மாரி பண்ணுங்கோ, அது மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன ஆகும்? அப்படின்னா, நான் வந்து தயவு பண்ணி சொல்றேன். உபாசனை ரகசியத்தை நான் பேச முயற்சிக்கிறேன். வேற எந்த உள்நோக்கும் இதுல இல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10வது ஜெபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறா அப்படின்னு சொன்னா, அந்த 10வது பலன் அதுல போயிடும். அதனால உபாசனையில சித்தி ஆகாம அடுத்தவர்களுக்கு ஆன்மீக நெறியில் வழிகாட்டுதல் என்பது முற்றிலும், முற்றிலும் தவிர்க்கத்தக்கது. எல்லாரும் போய் வாத்தியாரா இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில படிப்பு அதெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உபாசனையில சித்தியாகாம அடுத்த வாழ்த்த அந்த தேவதைய பத்தி பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இங்க போங்கோ, அங்க சொல்லுங்கோ. அது மாதிரி சொல்லக்கூடாது. தீட்சை எடுத்துட்டவா சொல்லக்கூடாது. உபாசனை எடுத்து வச்ச குரு கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். 2வது தேவதையே சொல்லும். இந்த மாதிரி செய்யு, இத செய்யாத அப்படின்னு சொல்லும். 2வது உபாசனை எடுத்துக்கிறவாளுக்கு எது இருக்கோ இல்லையோ பொய் ஆகவே ஆகாது. பொய் வந்த நெஞ்சில் புகழறியாள். எந்த சாமியுமே அந்த சாமிக்கு உண்மையா இருக்கணும். அந்த உபாசனையின் பேர்ல காசு வாங்குறதோ, இல்ல அந்த உபாசனை இப்போ இதுல சித்தி பண்ணி அடுத்த ஆளுக்கு குடுக்குறதோ, அதெல்லாம் வந்து ஒரு சில சிக்கலான வேலை.
அந்த அவளுடைய கர்மாவை கொண்டு வந்து நம்மள்ட்ட சேர்த்துரும் சித்தி ஆகிற வரைக்கும். அதுவே சித்தி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யலாம். அதோட அனுக்கிரகம் இருக்கும். அந்த அந்த அனுக்கிரகத்துல தான் நம்ம வாழ முடியுமே தவிர, பிரத்யேகமா சில விஷயங்கள செய்யக்கூடாது. இப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள். அதாவது டூ அண்ட் டோன்ட் செய்வது, தவிர்ப்பது அப்படிங்கிறது ஆச்சாரத்துல இருக்கு. அந்த ஆச்சாரத்தை தேவதை சார்ந்து இருக்கு. அந்த தேவதை சார்ந்த ஆச்சாரத்தை குருவினிடத்தில் தெள்ளத் தெளிவாக நாம் அறிதல் வேண்டும். அத அப்படி அறிஞ்சா, இந்த ஆச்சாரத்துல கொஞ்சம் மாறினாலும், பூர்வத்துல சவ்யத்துல இருக்கிற சாமிய, உத்தரத்துல, வாமத்துல பூஜை பண்ண முடியாது. சில சாமிக்கு வந்து அசைவம் படைச்சிருப்பா, பின்னாடி நின்றுருக்கும். அத திருப்பியும் நீங்க அசைவம் பண்ணினா பிரச்சனைய குடுக்கும். சில சாமி சைவமா இருக்கும். இப்ப பைரவர், துர்க்கை இவாள்லாம் சைவமும் உண்டு, அசைவமும் உண்டு. அதுல எந்த ஆச்சாரம் அவ பின்பற்றியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். அதாவது தொடர்ந்து பின்பற்றின்னு வரவாளுக்கு. அந்த மாதிரி சில சிக்கல்லாம் அந்த ஆச்சாரத்துல இருக்கு. அந்த ஆச்சாரங்களை எல்லாம் தெள்ளத் தெளிவாக அறிந்து நாம் இந்த உபாசனை செய்தோமேயானால், அதனால கோயில் தரிசனம் கூட ஒரு சில கோயிலுக்கு தான் நம்ம போணும். எல்லா கோயிலுக்கும் போயி, எல்லா சாமியும் பார்த்துண்டு, எல்லாருக்கும் வணக்கம் போட்டு இருக்க முடியாது. உபாசனை எடுத்தவா அந்த உபாசன தேவதையே பிடிக்கணும். அதுதான் சித்திக்கு உண்டான வழி. "பரமென்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தனமன்று இவன் என்று தள்ளத்தகாது" அப்படின்னு சொல்லிடுவா. அதே மாதிரி குறித்தேன் மனத்தில் அப்படின்னா, அம்பாள வந்து நாம சாமி உபாசனை பண்ணாலும், அம்பாள யார உபாசனை பண்ணாலும், அந்த உபாசனை பண்ற தேவதைய தவிர நம்மளுடைய மனம் வேறு எந்த தேவதையையும் நாடுதல் கூடாது. இங்க பார்த்தா இத கும்பிடலாம், அங்க பார்த்தா அத கும்பிடலாம் அப்படிங்கிறது உபாசகனுக்கு ஆகாத ஒரு ஆச்சாரம். ஒரே ஆச்சாரம் தான். "கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது" அப்படின்னு சொல்லுவார். அந்த தியானம்ங்கிறது உபாசன மந்திரம் எடுத்துண்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த சாமி தான் நமக்கு. அந்த எங்க பார்த்தாலும் அதான் வரணும். பிள்ளையார கும்பிட்டாலும் அதான் வரணும். முருகன கும்பிட்டாலும் அதான் வரணும். சிவன கும்பிட்டாலும் அதான் வரணும். அந்த மாதிரி வந்தாலும் உபாசனையில சித்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. என்றாலும் தனிப்பட்ட முறையில குரு இந்த விஷயத்தையும், தேவதையும், உபாசகனும் ஒரு 3 பேரும் சேர்ந்து அத முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுல நெறைய இருக்கு. அதையெல்லாம் பின்பற்றினோமேயானால், கண்டிப்பான முறையில் உபாசனையில் வெற்றி பெறலாம். அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.